ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் அடுத்து எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். பெங்களூரில் மாலுக்கு போயிருந்தோம், லூலு மாலு. உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் எக்ஸலேட்டரில் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் ஒன்ஸ் ஸ்லிப் ஆனது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எக்ஸலேட்டரில் போனதே இல்லை. இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டியான டிஃப்ரெண்ட் செப்பல் ஷூஸ்லாம் இருந்துச்சு. செப்பல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்வர்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு பேங்களோட ப்ரைஸ் 450 அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. ரேட் அதிகமாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பர். பிங்க் ட்ரீ செட்டப்பில் இருக்குது, சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பிக்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோம். இந்த கார்டு 1200 அந்த ரேஞ்சில் வருது. இது ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம எப்போனா அந்த பே பண்ணி நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக சூப்பரான கேம்ஸ்லாம், நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிங் ஸ்பாட்டு. பார்க்குறதுக்கு நமக்கே தலை சுற்றுற ரேஞ்சில் இருந்தது. அவ்வளோ அட்வென்ச்சிங்காக இருந்தது. நம்மளாம் உள்ளே போயிருந்தா அப்படின்னா கதி கலங்கி வெளியே ரேஞ்சுக்கு தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன் ஷூட் கேம் மாதிரி. இதில் அந்த கேஜிஎஃப், இந்த துணிவு மூவிலாம் இந்த மாதிரி தான் கன் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இது ஒரு விஆர் கேம்னு சொல்கிறாங்க. இது விர்ச்சுவல் ரியாலிட்டி. நம்ம அந்த இடத்துல ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறது காட்டுற மாதிரி இருக்கும். இது அந்த கண்ணாடி போட்டுட்டோம், கண்ணாடி இந்த ஹெட்செட்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. நம்ம அந்த கேமுக்குள்ளேயே போயிட்டுருக்க மாதிரி சூப்பராக இருக்கும். சுற்றிட்டு இருக்கிறத கிட்ஸ் விளையாடுற கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. நிறைய கிட்ஸ் தான் விளையாடுறாங்க. கிட்ஸு பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு சண்டே அப்படின்னா ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு பிளேஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. இந்த கேம்ஸ்லாம் 80 ரூபீஸ்லேருந்து 350 ரூபீஸ்க்குள்ளே எல்லாமே இருக்குது. கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன பிளேஸ் தான் ஸ்டோரிஸு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாமையே ஒரு பொருளை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் தான் நிறையா இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது. இதோட ப்ரைஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 10,000க்கு மேலே தான் எல்லாமே இருக்குது. 1000 அந்த மாதிரிலாம் ரேட்டே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து நாங்கள் போனது புக் ஷோரூமு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸு, க்ரையான்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு இதெல்லாம் நிறைய சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆல்ஃபபெட்ஸ் புக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 330, 340 அந்த மாதிரி ரேட்டில் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா ஃபுட் ஸ்ட்ரீட் போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம்லாம் இந்த ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் இது இருந்தது. ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருந்தது அதை பார்க்கும் போதே.
அடுத்து நாங்கள் கேம்ஸ்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப டயர்டாகிடுச்சுன்ட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக போனோம். நாங்கள் என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் டிக்கா, வெஜ் பர்கர், பெப்சி இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். டாட்டா பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள்.